வணக்கம். திரையரங்கம். பர்த்தா மகா சாயலுக்கு விஞ்ஞாப்தி. இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிஷோர் திருமலா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ரவி தேஜா. இவர் படத்தில் மிகப்பெரிய மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையின் அதிபராக வருகிறார். அவர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பீர், அந்த பீர் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு அப்படின்போது ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்பெயின் நாட்டில் அது ரிஜெக்ட் ஆகிடுது. அங்கே வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு இவர் அதிர்ச்சி அடைகிறார். என்னையா இது, கிட்டத்தட்ட நம்ம இவ்வளவு ஸ்டாண்டர்டாக ஒரு பீரை தயாரித்து அனுப்பி அப்படின்னா ஸ்பெயினில் அந்த நிறுவனம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வரும்போது நேரடியாக ஸ்பெயினுக்கே போய் தான் தயாரித்த அந்த பீர் ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சு கட்டாயம் அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சி தன்னுடைய நண்பருடன் ஸ்பெயினுக்கு பயணமாகிறார் ரவி தேஜா. அங்கு அவர் சந்திக்கக்கூடிய கதாபாத்திரம் மானசா என்ற இளம்பெண். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது ஆஷிகா ரங்கநாத். அங்கே போன பிறகு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஆழமான நட்பு உண்டாகி ஆழமான காதல் உண்டாகி இருவரும் படுக்கை அறையில் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அப்படின்ற சூழல்லாம் உண்டாகிறது. அதுக்கு பிறகுதான் தெரியுது அந்த பீர் நிராகரிக்கப்பட்டதுக்கே அந்த மானசா என்ற பெண் தான் காரணம் என்ற உண்மை. அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த பீரினுடைய அருமை பெருமை இதெல்லாம் அவளே உணரக்கூடிய அளவிற்கு உணர்த்தி அதில் மிகப்பெரிய வெற்றியையும் ரவி தேஜா பெறுகிறார். ஆனால் அந்த பீரை இந்தியாவில் தயாரித்திருப்பவரே ரவி தேஜா தான் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் மானசாவிற்கு தெரியாது. தான் என்ன நோக்கத்திற்காக ஸ்பெயினுக்கு போனாரோ அந்த காரியத்தில் வெற்றி பெற்று விடுகிறார் ரவி தேஜா. வெற்றி பெற்றுவிட்ட பெருமிதத்துடன் இந்தியாவிற்கு ரவி தேஜா திரும்பி வருகிறார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றது தான் படத்தில் சுவாரஸ்யமாக நமக்கு முன்னால் காட்டப்படுகிறது. ரவி தேஜா மானசா இருவரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பல காட்சிகளை காட்டிய பிறகு நாமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு ஒரு உண்மை படத்தில் காட்டப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, ரவி தேஜா அவர் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களை ராம் சத்யநாராயணா, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. பாலாமணி அப்படின்ற பேரில் மனைவி இருக்குது. திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராம் சத்யநாராயணா தான் இப்போ மானசாவினுடைய மனதை கவர்ந்த மனிதனாகவும் ஆகிவிட்டார். அதற்கு பிறகு ஒரு சூழலில் ஸ்பெயினிலிருந்து இந்தியாவிற்கு வருகிறாள் அந்த மானசா. அந்த மானசா வந்த பிறகு என்ன நடைபெறுகிறது? இந்த இரண்டு பெண்களுக்கும் நடுவில் தத்தளிக்கக்கூடிய கதாபாத்திரம் ரவி தேஜா. அந்த காட்சிகள் படத்தில் மிகவும் தமாஷாக சுவாரஸ்யமாக நமக்கு முன்னால் காட்டப்படுகின்றன. இரண்டு பெண்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் மறைத்து கொண்டு எப்படியெல்லாம் ரவி தேஜா நாடகம் ஆட வேண்டிய சூழல் உண்டாகிறது என்பதை நாம் சுவாரஸ்யமான காட்சிகளுடன் படத்தில் பார்க்கிறோம். படம் முழுக்க வாய்விட்டு சிரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ராம் சத்யநாராயணா என்ற கதாபாத்திரத்தில் ரவி தேஜா மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். இரண்டு பெண்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு அவர் தத்தளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் முழுமையாக ரசிக்க முடிகிறது. மானசா கதாபாத்திரத்தில் தன்னுடைய மிடுக்கான நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆஷிகா ரங்கநாத். படம் முழுக்க அவர் வருகிறார். அவர் வரக்கூடிய காட்சிகள் அனைத்தும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. டிம்பிள் ஹயாத்தி இவர்தான் பாலாமணி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த நடிகை நன்கு செய்திருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் சுனில் வருகிறார். தனக்கே இருக்கக்கூடிய தனித்துவ நடிப்பை இவர் படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். வெனிலா கிஷோரின் நடிப்பு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. காதல் கலந்த காமெடி காட்சிகள் நிறைந்த சுவாரஸ்யமான கதை கருவை கொண்ட இந்த திரைப்படத்தை கிஷோர் திருமலா சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இயக்கியிருக்கிறார். காமெடி கலந்த காதல் கலந்த
அருமையான ஒரு குடும்ப கதையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு முறை இந்த தெலுங்கு திரைப்படத்தை பார்க்கலாம்.